الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய தேர்நாமத்துடைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிப்படைகளை அனுபவத்திற்காக தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டவர்களின் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகும் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய பொருத்தமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கூடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்தே திகாவுடைய நியத்தை மனதிலே ஏற்றிருக்கின்ற நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, வாலிருக்கின்ற நண்பர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரே சிந்தனையும் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமையினாலே உயரிய அந்த முத்தத்தினுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக எமக்கு தந்து இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இன்னும் சில நாட்களில் நாம் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அந்த புனித ரமலான் மாதம் நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. அது கண்ணியமான ஒரு மாதம், நன்மைகள் நிறைய சுமந்து வருகின்ற மாதம், ஒரு பருவத்துக்கு 70 பருவனுடைய கூலியை தரக்கூடிய மாதம், ஒரு சுண்ணத்துக்கு பருவனுடைய சவாபை கூலியை தரக்கூடிய மாதம்,
ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க செய்தால் திறக்க செய்தவருக்கு நோம்பு நோற்ற கூடிய வழங்குகின்ற மாதம். ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு சுவர்க்கம் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்ற மாதம். அல்லாஹ்வுடைய விசேடமான அருள்கள் இறங்குகின்ற மாதம். மனிதர்கள் எல்லாம் ஜும்மாவுடைய நாளை போன்ற பள்ளிகளிலே 5 நேரங்களும் நிரம்பி வழிகின்ற காலம் அன்பானவர்களே. அந்த மாதம் இன்னும் சில நாட்களிலே என்னையும் உங்களையும் வந்தடைய இருக்கிறது. எனவே அந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் நானும் நீங்களும் ரமலானுக்குரிய ஆயத்தங்களை செய்து கொள்ள வேண்டும். ரமலானுக்குரிய ஆயத்தம் என்றால் என்ன? சஹருடைய உணவுடைய ஏற்பாடா, ஏனைய ஏற்பாடாக நீவதில்லை கனிமன்றர்களே. மிக முக்கியமாக அமல்களுடைய ஏற்பாடுகள், அமல்களுக்காக, வணக்கங்களுக்காக, இபாதத்துக்களாக எங்களை தயார் பண்ணிக் கொள்ள வேண்டுமார்களே. அதில் மிக முக்கியமாக எங்களுடைய உள்ளம் சார்ந்த அமல்கள் ரமலானிலே அதிகம். உள்ளத்தை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே கபடம், விரோதம், குரோதம், வஞ்சகம், பொறாமை, இத்தனை எல்லா தீய குணங்களை விட்டும் எமது ஆன்மாவை, உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே உள்ளத்தினுடைய வெற்றியை பேசியிருக்கிறான், இந்த உள்ளத்தினுடைய தோல்வியை பேசியிருக்கிறான். ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருந்தால் தான் வெளிப்பாடுகள் எல்லாம் சீராக இருக்கும். அதித்துடைய கருத்து, இந்த உள்ளம் சீர்கட்டிருந்தால் வெளிப்பாடுகள், வெளியசைவுகள், உறுப்புகளால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விடயமும் பாவகரமானதாக இருக்கும் என்பானவர்களே. ஒரு மனிதன் பாவம் செய்வதாக இருந்தாலும் அந்த பாவத்துக்கு அங்கீகாரம் கொடுப்பது உள்ளம். ஒரு மனிதன் நன்மையை செய்வதாக இருந்தாலும் அதற்கும் அங்கீகாரம் கொடுப்பது உள்ளம். எனவே நன்மை செய்கின்ற போது பங்கு வைப்பதை போல தீமையிலும் இந்த உள்ளத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே எமது உள்ளத்தை முதலாவதாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரையற்றம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் ஆகிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ரமலானுடைய அந்த நோன்பை உங்களுக்கு ஏன் நாங்கள் கடமையாக்கிறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு அல்லாஹ் முன்னால் இந்த சமுதாயத்துக்கு நோன்பை கடமையாக்கியதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். இதற்காக நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாறலாம், இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம். கண்ணியமானவர்களே, அந்த இறையச்சத்தை நானும் நீங்களும் உள்வாங்கிக் கொள்ள, நானும் நீங்களும் முத்தகீன்களாக மாற இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானவர்களே. எனவே முதலாவதாக எமது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இரண்டாவதாக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறான், உடலை தந்திருக்கிறான். இந்த உடலால் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நோம்புகளை விடுபடாமல் முழுமையாக நோக்கிக் கொள்ள வேண்டும். பரவான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். தாய் தாப்பனுக்கு இந்த உடம்பால் ஹிதுமத் செய்ய வேண்டும். ரமலானுடைய காலங்களை, இரவு காலங்களில் நின்று வணங்க வேண்டும். தராவீஹ் போன்ற வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பகுதிகளிலே, இறுதி 10 நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுகளை எல்லாம் பகலை போல கழிப்பார்கள். இரவுகளை எல்லாம் ஹயாத்தாக்குவார்கள், விழித்திருப்பார்களே. எனவே ரமலானுடைய காலங்களிலே எங்களுடைய உடம்பை இந்த நோம்புக்கு நாங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஹிதுமத்துகளில் ஈடுபட வேண்டும். தாய் தகப்பனை அதிகமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஹிதுமத்துக்களை, அவர்களை கழுவுகின்ற, அவர்களை சுத்தப்படுத்துகின்ற, அவர்களை தூக்கி சுமத்துகின்ற தாயின் தகப்பன் நடக்க முடியாத பருவமாக இருந்தால் அவர்களை அரவணைக்கின்ற, அவருடைய சேவைகளை செய்து கொடுக்கின்றவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் ஒரு பக்குவத்தை வளர்ப்பதற்காக ரமலானை எங்களுக்கு தர இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் தகப்பனை நாம் பார்க்கவில்லை என்றால், நாம் கூலிக்கு யாரையாவது போட்டு பாப்பமாக இருந்தால், ஒரு காலம் நானும் நீங்களும் வயதாளியாகும். எப்போதும் நாங்கள் திரகாத்திரமாக இருக்க மாட்டோம்.
நிச்சயமாக அந்த ஒரு காலத்திலே எங்களுடைய குழந்தைகளும் இதைத்தான் செய்வார்கள். எமது சமூகத்தில் இருக்கின்ற ஒருவர் யாருமே கிடைக்கவில்லை, தாயையும் தகப்பனையும் பார்ப்பதற்கு வைத்தியசாலை ஒரு நாள் நிப்பாட்டியிருக்கிறார்கள். அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு வந்து பக்கத்திலே நிப்பாட்டுகின்றோம். தாய் தகப்பனுடைய உயிரை பெரியக்கூடிய சந்தர்ப்பம். கலிமாவை சொல்லிக் கொடுக்க முடியுமா? மாற்று மத சகோதரர்களால் பக்கத்திலே இருந்து கண்ணியமானவர்களே, தன்னுடைய பிள்ளையிடத்திலே ஒரு தாயும் தாப்பனும் கெஞ்சி அழுது ஒரு விஷயத்தை கேட்பதை போல மண்டாடுவதை போல ஒரு அந்நிய சகோதரத்திலே மண்டாட முடியுமா? கண்ணியமானவர்களே, இப்படி எத்தனை தாய் தாப்பனுடைய உயிர்கள் ஏக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் தான் பெற்று வளர்த்த 5, 6 சில 7, 8 பிள்ளைகள் இருந்தும் எனக்கு கடைசி சந்தர்ப்பம் என்னுடைய குழந்தையுடைய மைதினியிலே உயிர் போகவில்லையே, குழந்தையுடைய கையினால் நீர் புகற்ற முடியவில்லையே, என்னுடைய குழந்தை என்னை தடவிக் கொண்டிருக்கிறது என்னுடைய முடியவில்லையே என்று எத்தனையோ தாய் தாப்புடைய உயிர்கள் பிரிந்திருக்கின்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரக்கமாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஹதீசுகளில் ஏராளம் இருக்கின்றன. ரமலானுடைய காலத்திலே தாய் தாப்போ நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். பதுவாவுடைய ஆதிசயங்களுக்கு தெரியும் 3 பதுவாக்கள். அதிலே ஒரு பதுவா தாய் தாப்பன் இருவரையும் அடைந்து அவர்கள் மூலமாக யார் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் மூலமாக நல்லது அந்தத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்ன அந்த பதுவா எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதனால் ரமலானுடைய காலம் தாய் தாப்பனை விசேடமாக கவனியுங்கள். அவருடைய தேவைகளை கேட்டறிந்து உதவுங்கள். 2வது உடம்பால் செய்யக்கூடிய நான் தயார்படுத்துகின்ற விடயத்தை ஏற்படுத்தினேன். அடுத்ததாக உறுப்புகள். எங்களுடைய உறுப்புகளை ரமலானுக்காக நாங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நாவால் குர்ஆன் ஓத வேண்டும். இந்த நாவல் அருவருப்பான விடயங்களை பேசக்கூடாது, கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, பிறருடைய மனங்கள் உடையக்கூடிய வகைகளை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் விட்டு கட்டக்கூடாது. இந்த நாவால் நல்லதை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நேர்மையை பேச வேண்டும், சமூகத்திலே நன்மை பயக்கின்ற விடயங்களை பேச வேண்டும். அன்பானவர்களே, எனவே நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அமல் செய்வதற்கிறே அது சிரமமான காரியமாக இருந்தாலும் அமல் செய்வது ஏதோ ஒரு வகையில் இலகு. ஆனால் செய்த அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். அமல் செய்வது புத்திசாலித்தனம். அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எது தெரியுமா? செய்த அமல்களை நானும் நீங்களும் பாதுகாக்க வேண்டும். அமல் செய்வதில் காட்டுகின்ற ஆர்வம் ஆசையும் தேட்டமும் அந்த அமலை பாதுகாப்பதிலே நானும் நீங்களும் காட்டுவதில்லை என்றால் அதுதான் உண்மை என்பவர்களே. விழித்து விழித்து அமல் செய்கிறோம், லட்சக்கணக்கிலே தர்மம் செய்கிறோம், மாதக்கணக்கிலே நோன்பு பிடிக்கிறோம். சிறியதொரு திருமணம் வந்துவிட்டால், சிறியதொரு பயணம் வந்துவிட்டால் செஞ்ச நன்மை எல்லாம் அதோடு போயிடும். அதனால் அமல் செய்வது புத்திசாலித்தனம். அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, செய்த அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவுகளால் நல்லதை பேச வேண்டும், தீயதை பேசக்கூடாது. செய்த அமல்களை எல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. அமல்களை சொல்லி காட்டினால் அதனுடைய நன்மைகள் எங்களுடைய மீதானுக்கு வராது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த நாவால் குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும், நல்லறங்களிலே அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார் துஆக்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஏனைய உறுப்புகள் கண் காது நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விடயங்களை கேட்க வேண்டும். எனவே உறுப்புகள் சார்ந்த அமல்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதுவும் மிக முக்கியமான ஒரு வணக்கமாக ரமலானுடைய காலத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது வகை அமல் மிக முக்கியமான ஒரு அமல். அதுதான் இந்த குத்பாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. குறுகிய ஒரு நேரத்துக்குள்ளே மிக முக்கியமாக அதை நினைவுபடுத்துகின்றேன். பொருளாதாரம் சார்ந்த அமல் ரமலானிலே அதிகம். நாங்கள் உழைத்த, கஷ்டப்பட்டு வருவாய் எடுக்கின்ற, அதிலே செலவழிக்கின்ற, தர்மம் செய்கின்ற இந்த நன்மை இருக்குதே, அது பெருமதியானது. பொருளாதாரம் சார்ந்த அமல் இருக்குதே. சிலர் நினைக்கலாம் நாங்கள் தொழில் செய்வது என்னையும் என்னுடைய மனைவியுடைய பிள்ளை குட்டிகளை வளர்ப்பதற்காக. இல்லை கண்ணியமானவர்களே, தொழில் செய்யுங்கள் சமூகத்தை வளர்ப்பதற்காக, தொழில் செய்யுங்கள் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, தொழில் செய்யுங்கள் ஹலாலான முறையிலே. நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு எல்லா பாக்கியங்களையும் தருவார். சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம், மாட்டாங்க பள்ளி அதற்குரிய சம்பளம் தனி ஒரு நபரால் கொடுக்கப்படும். ஜும்மாவுடைய ஹதியாக்கள் தனி ஒரு நபரால் கொடுக்கப்படுகிறது.
ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த உணவுகள் அல்லது பயான் பள்ளிக்கு வரக்கூடிய மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடிய நிறைய விடயங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பது சில தனவந்தர்களால் அங்கு இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொழும்பில் எனக்கு தெரிந்த ஒரு இடம் இருக்கிறது. நான் வளமையாக வருடத்தில் 2 குத்துபாக்களுக்கு போய் வருவது விளக்கம். அந்த பள்ளிக்கு குத்துபாக்கு போனால் கனிமானவர்களே, ஜும்மா முடிந்தால் பள்ளி ஹதரத் முஅத்தின் ஜும்மாக்கு வந்த ஹதரத் எல்லோரும் வளமையாக ஒரு இடத்துக்கு தான் சாப்பாட்டு போவார். அவர் இல்லாத சந்தர்ப்பங்களிலே அவருடைய பிள்ளையுடைய வீட்டில் அந்த ஏற்பாடை பண்ணுமாறு அவர் வசியத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நன்மைகள் முந்திக் கொண்டு செய்கின்றவர்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அதனால் தொழில் செய்கின்ற போது ஒவ்வொருவரும் யோசியுங்கள், நான் தொழில் செய்வது தனக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, சமூகத்திற்காக என்று சிந்தனையுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொழும்பிலே ஒரு மதரசா இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஓதுகிறார்கள். அந்த மதரசாவுடைய அதிபர் என்னிடத்திலே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்ன விடயம், அண்மையிலே ஒரு பயானிலம் அந்த ஹதரத் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். என்ன விடயம் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதரத் சொன்னார், ஒவ்வொரு ரமலானுடைய காலங்களிலும் அவருடைய பகுதிகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தனவந்தர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே மதரசாவிலே கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள். அந்த 200 பிள்ளைகளுக்கும் அந்த நோம்பு பெருநாள் உடுப்பை அந்த தனவந்தர் தான் எடுத்துக் கொடுப்பதாக ஒரு முறை அவருடைய பிசினஸ் முன்ன பின்ன அந்த அதிபர் கதைக்கவில்லை, மஸ்ஜிதுடைய நிர்வாகம், அந்த மதரசாவுடைய நிர்வாகம் கதைக்கவில்லை, அவர்களாகவே கதைக்கு சொன்னார்கள். எங்களுடைய வீட்டிலே 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து 200 பேரும் எங்களுடைய பிள்ளைகள் தான். எனவே அவர்களுக்கு கட்டாயமாக நாங்கள் ஆடி வாங்கி கொடுப்போம் என்று ஒவ்வொரு வருடமும் சுமாராக 7-8 வருடங்களாக இந்த நன்மையான காரியத்தை சில தனவந்தர்கள் இலங்கையிலே பலர் இப்படியான விஷயங்களை செய்து வருகிறார்கள். எனவே இதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களால் முடியாமல் இல்லை. ஒரு தனவந்தர் நினைத்தால் இந்த 30 கஞ்சிகளையும் கொடுத்து விடலாம். ஆனால் பிறருக்கு நன்மை செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். அதனால் தான் எல்லோருக்கும் இது புகைந்தளிக்கப்படுகிறது. அந்த தனவந்தர் இல்லாத போகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த காலகட்டத்தை கடத்துவது கஷ்டமாகிவிடும். அதனால் தான் எல்லோரும் பகிர்ந்து அந்த வேலைகளை செய்து கொள்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, ரமலானுடைய காலம் என்பது செலவுகளும் அதிகமாக இருக்கின்ற காலம். அந்த வகையிலே கஞ்சியுடைய செலவுகள் எங்களுக்கு இருக்கின்றது வழக்கம். சுமாராக இந்த வருடம் சுமாராக 45,000க்கும் மேற்பட்ட ஒரு தொகை செலவாகிறது. எதற்காக? ஒரு கஞ்சியை காட்சி குடிப்பதற்காக. முடியுமானவர்கள் ஒவ்வொரு கஞ்சியை பொருட்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் 2-3 இணைந்து அந்த கஞ்சிகளை பொருட்படுத்தலாம். அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. முழு ஊருக்கும் தர்மம் கொடுப்பது உங்களால் கஷ்டமாக இருக்கலாம். முழு ஊருக்கும் வேறு வேறு நலவுகளை கொடுப்பது உங்களால் கஷ்டமாக இருக்கலாம். 10 கிலோ அரிசிகளை முழு ஊருக்கும் பங்கிடுவது கஷ்டமாக இருக்கலாம். 1 கிலோ ஈத்தம்பழம் வீதம் முழு ஊருக்கும் பங்கிடுவது உங்களுக்கு கஷ்டமான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கஞ்சை நீங்கள் கொடுத்து விட்டால், ஒரு கஞ்சை உங்களுடைய மகல்லாவுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றால், இந்த மகல்லாவை சேர்ந்தவர்கள், மஸ்ஜிதுல் ஹஸனாத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் நோம்பு திறக்கின்ற போது அந்த கஞ்சியினூடாக வயிறு ஆற அவர்கள் குடிக்கின்ற போது நிச்சயமாக முழு மகல்லா மக்களுடைய நோம்புடைய கூலியும் கஞ்சை கொடுத்தவருக்கு ஏற்பாடு பண்ணியதற்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. இப்படியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரமலானுடைய காலங்களில் எங்களுக்கு வழங்குகிறார். இனி அன்பானவர்களே, கொடுப்பவர்கள் யாரும் ஏழையானது கிடையாது. தனவந்தர்கள் நல்ல முறையிலே பொருளாதாரத்தை பயன்படுத்திய ஒரு காலம் ஏழையானது கிடையாது. எனவே கொடுக்காமல் தடுத்து வைத்தால் அல்லாஹ்வும் எங்களுக்கு தராமல் தடுத்து வைத்துக் கொள்வான். நாங்கள் பதுக்கி வைத்தால் அல்லாஹ்வும் எங்களுக்கு தராமல் பதுக்கி வைத்துக் கொள்வான். நாங்கள் முடிச்சு போட்டால் அல்லாஹ்வும் எங்களுக்கு தராமல் முடிச்சு போட்டு விடுவான். கண்ணியமான நாங்கள் சாட்டு போக்குகள் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வும் எங்களுக்கு பல தடங்கல்களை ஏற்படுத்தி விடுவான். கொடுப்போம் என்ற நியத்தோடு உங்களால் முடியுமானவரை விரல்களை கொடுங்கள்.
அல்லது தேங்காய் மரங்களிலே தேங்காய் வாங்குகின்ற போது 5 10 தேங்காய்களை கொடுங்கள், 5 கிலோ 10 கிலோ அரிசிகளை கொடுங்கள், அல்லது மரக்கறிகள் இன்னொரு தேவையான விஷயங்களை நீங்கள் முடியுமானதை கொடுங்கள். கனிமானவர்கள், அதுக்கு ஒரு காலம் வீணாக்கி விடாது. நிச்சயமாக அதனுடைய துஆ, நல்ல மக்களுடைய துஆ, நோம்பாளிகளுடைய துஆவை அல்லாஹ் தட்டுவது கிடையாது. ஒரு நோம்பாளி நோம்பு திறப்பதற்கு முன்னதாக அந்த சந்தோஷமான கட்டங்களிலே நோம்பு திறப்பதற்கு ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு துஆவிலே இருப்பார். அந்த துஆவிலே எங்களுக்கு பங்கேற்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அமல் செய்வது விஷயத்தை கஷ்டமாக யாரும் நினைத்துக் கொள்ள, அமல் செய்வதை இலகுவாக அமல் செய்வது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு திக்ர் செய்வது கஷ்டமான காரியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஜுது குர்ஆன் ஓதுவது கஷ்டமான காரியம் கிடையாது. அதை இலகுவாக்கிக் கொள்ளுங்கள், வளமையாக்கிக் கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய நாள் என்பது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. ஏனைய எல்லா நாட்களையும் விட சிறந்த ஒரு நாள் தான் ஜும்மாவுடைய நாள். நாட்களுக்கெல்லாம் தலையாய நாள், நரகம் வெறிக்கப்படாத நாள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக இறங்குகின்ற நாள். அன்பானவர்கள், இந்த ஜும்மாவுடைய நாள் வருவதற்கு முன்னதாக மக்ரிபுடைய வக்திலே இருந்து நினைவுபடுத்தப்படுகிறது. ஜும்மாவுடைய நாள் மக்ரிபுடைய நேரம். கண்ணியமானவர்களே, சூரத்துல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ் ஓதப்படுகிறது. ஜும்மாவுடைய இரவு ஆரம்பமாகிறது. இஷாவுடைய நேரம் வந்துவிட்டால் அங்கேயும் ஜும்மாவுக்கு விசேடமான 2 சூறாக்கள் அந்த சூறாக்கள் ஓதப்படுகிறது. அந்த வக்திலேயே ஒருவர் கலந்து கொள்ளவில்லை, சுபவுடைய வக்துக்கு வருகிறார், அங்கும் அங்கே சஜிதா சூரா ஓதப்படுகிறது, சஜிதா செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய நாளுடைய மகத்துவம், அதனுடைய பெருமதி. அன்றைய நாளிலே யாராவது மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்வுக்கு அவருடைய அதாபை குறைக்கிறான், வேதனைகளை குறைக்கிறான் என்று அறிவித்திருக்கிறது. எனவே அது ஒரு பெருமதியான நாள். இன்றைய நாள் ஓதக்கூடிய ஸலவாத் ஏனைய நாட்கள் ஓத ஸலவாத்தை விட அதிகம். ஸலவாத்தை கொடுக்கின்ற நன்மைகளை விட இந்த நாளில் ஓதக்கூடிய ஸலவாத் அதிகம். கண்ணியமானவர்களே, ஜும்மா நாள் ஓதக்கூடிய சூரா கஹஃப், ஜும்மா நாள் ஓதக்கூடிய இஸ்திக்ஃபார், ஜும்மா நாள் செய்யக்கூடிய தர்மம், ஜும்மா நாள் செய்யக்கூடிய நல்லறங்கள் ஏனைய நாட்களில் செய்கின்றன அமல்களை போல கிடையாது. அது ஒரு பெருமதியான நாள். எனவே ஜும்மா நாளை பெருமதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சிலர் ஜும்மாவுக்கு வருவதே சுணங்கி, எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு 12:26 வாங்க, 12:35 பின்னால்தான் மிம்பருக்கு வந்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமாராக அரை மணித்தியாலம் தமிழ் ஃபத்வா, இன்னும் 5 நிமிடத்திலே ஃபத்வாவை நிறைவு செய்து கொள்வோம். ஏனென்றால் இன்னும் நாம் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது வெள்ளிக்கிழமை நாள், வேறு நாள் போன்ற ஒரு நாள். எனவே நேர காலத்தில் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அன்பானவர்களே, சில பகுதிகளில் நான் பார்க்கிறேன், மாஷா அல்லாஹ், மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னதாகவே பள்ளி நிரம்பிவிடும். சில இடங்களிலே ஜும்மாவுக்கு போனால் எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 மணிக்கு ஜும்மாவுக்கு அந்த பள்ளிக்கு சென்று விட்டால் சுமாராக 20-30 பேர் பள்ளிக்குள்ளே தஸ்பீஹ் தொழுகையோடும் குர்ஆன் திலாவத்தோடும் சூரா கஹ்ஃபோடும் இஸ்திக்ஃபாரோடும் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்களும் மாற வேண்டும். நிச்சயமாக ரமலான் எங்களை மாற்ற வந்திருக்கிறது, வெள்ளிக்கிழமை எங்களை மாற்ற வந்திருக்கிறது. இது தௌபாவுடைய நாள். இந்த நாள் தௌபாவுடைய நாள். ஒரு வாரம் சென்ற வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை கையில் ஏற்பட்ட சிறு பாவங்களுக்குரிய பரிகாரமாகத்தான் அந்த வெள்ளிக்கிழமை நாள் எல்லாம் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய நாளை பெருமதியாக கழியுங்கள், வீணாக கழிக்காதீர்கள். சிலர் நேரம் சென்று வருவார்கள், வெளியிலே இருந்து ஜும்மாவை கேட்டுவிட்டு கடைசி தப்பிலே இருந்து தொழுதுவிட்டு சலாம் கொடுத்ததும் அவசரமாக சென்று விடுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணத்தான் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் தயார் பண்ணாமல் மௌத்தாகிவிட்டால் நிச்சயமாக கை சேதம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. நீச்சல் தெரியாத ஒருவர் கடலிலே குதிப்பதை போலதான் நானும் நீங்களும் ஏற்பாடுகள் பண்ணாமல் நன்மைகள் செய்யாமல் நாளைய கியாமத்துடைய நாளை நாங்கள் அடைவதாக இருந்தால் மௌத்தாகிவிட்டால் நிச்சயமாக கை சேதமாக இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், அல்லாஹ் அந்த உலகத்திலே எங்களுக்கு போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால் நானும் நீங்களும் மௌத்தாகி விடுவோம். அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நன்மை செய்தால் அதற்கு சுவர்க்கம் கிடைக்கும், அதற்கு மாற்றமாக நடந்தால் நரகம் கிடைக்கும் என்ற அந்த தத்துவத்தை நானும் நீங்களும் விளங்கி இருக்கிறோம்.
எனவே வருகின்ற ரமலான் எங்களை மாற்றுகின்ற ரமலானாக, வாழ்க்கையை கிடைக்கின்ற கடைசி ரமலானாக அதிகமாக எண்ணி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை, வருகின்ற ரமலானை நல்ல முறையிலே கழித்துக் கொள்ள யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அனுகூலம் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தல் புரிவாயா. யா அல்லாஹ் அந்த ஊருக்கு நல்லதை செய்த எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்கள் சீதேவிகள் யா அல்லாஹ், நல்லதை சொல்லி காட்டியவர்கள் யா அல்லாஹ், நல்லதை செய்து காட்டியவர்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் யா அல்லாஹ், அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தை பூஜோலையாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய வரக்கத்தால், அவருடைய உதவிகளால், அவர்கள் செய்த அந்த நல்ல அமல்களால் இன்றைய இந்த பள்ளி பிரகாசமாக இருக்கிறது யா அல்லாஹ், புது பொலிவுடன் புது தோற்றத்துடன் காட்சி அளிக்கிறது யா அல்லாஹ். எனவே அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஜோலையாக ஆக்கி வையா அல்லாஹ். எங்களுடைய நன்மைகள், எங்களுடைய துஆக்கள் வராதா என்று ஒரு நாள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தை பூஜோலையாக ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பள்ளியை நிர்வாகம் செய்து முன்னாள் நிர்வாகிகளை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அவருடைய நல்ல விடயங்கள் எல்லாவற்றுக்கும் நீ உதவியாக இருந்தபடியா அல்லாஹ். அவர்களை தீனோடு அவர்களை வாழ வையா அல்லாஹ். மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே கலிமாவை அவர்கள் கொடுத்து விடையா அல்லாஹ். அதே போல தற்போது நிர்வாகத்திலே கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய பொருளாதாரங்களை வழக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. அவர் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் பகரமாக அவருடைய நனவுகளை அதிகப்படுத்திடுவாயாக. அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நீ கிருபை செய்திருவாயாக யா அல்லாஹ். அதே போன்று இந்த மஸ்ஜிதுக்கு நிர்வாகம் இல்லாமல், சொசைட்டிகள் இல்லாமல் வெளியே இருந்து உதவி பண்ணக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்கு நீ நிறைய கூலிகளை கொடுத்துருவாயாக. வருகின்ற ரமலானை நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயா அல்லாஹ். நாளைய மறுமையினால் நல்லோரு பொருளை சேர்த்து வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாதயா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிறியா அல்லாஹ். தாய் தாப்புடைய இரக்கமாக அன்பாக நடக்கிற நல்ல பிள்ளைகளாக எங்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். துஆவுக்காக கையேற்றக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாய் தகப்பனுக்கு துஆ செய்யாமல் கையை கீழே போடக்கூடிய பிள்ளைகளாக்கிறாதையா அல்லாஹ். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாய் தகப்பனுக்கு துஆ செய்யக்கூடிய நன்றி உள்ள பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடுவாயா. நன்றி உள்ளவர்களாக எங்களை ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமானவர்களை எங்களை கபூல் செய்வாயாக. இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இப்போது கதைக்கிறோம் யா அல்லாஹ். இப்போது திலகாசனமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இதே திலகாசனத்தை நோம்பை அடைகின்ற போதும் எங்களுக்கு தந்துவிடுவாயாக. இந்த துஆவை தனிப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானை அலங்கரிப்பதற்காக, நன்மைகளை நிறைய செய்வதற்காக நிறைய பேர் கஞ்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நிறைய பேர் தங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எந்த ஏற்பாடுகளும் எந்த பொருளாதாரம் இல்லாமல் தங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு எல்லா வழிகளை செய்து கொள்ளியா அல்லாஹ். அவர்களை நீ ஏழைகள் ஆக்கிவிடாதையா அல்லாஹ். இன்னும் நிறைய நலவுகள், இஃப்தாருடைய ஏற்பாடுகள், சஹருடைய ஏற்பாடுகள், கஞ்சியுடைய ஏற்பாடுகள், இன்னும் ரமலானில் நடக்கிற முக்கியமான பயான் நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அதற்காக உதவி பண்ணக்கூடிய எல்லா நன்மக்களையும் நீ கபூல் செய்வாயாக. இந்த துஆவை தனிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் எதுவெல்லாம் கேட்க மறந்தமோ அத்தனை கேட்டுப்படி ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.